Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் மார்க்கெட் ட்ரெண்ட் பற்றியும் காக்லமெட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி பேசுறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் சாய் ஷார்ட்யூட்டினுடைய நிறுவனர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் நினைச்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. காக்லமெட் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கம்பெனி டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இங்கே கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு அத்தியாவசியமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா 1911 மிஸ்டர் டிவி சுந்தரம் அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 113 இயர்ஸுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். அப்படிப்பட்ட இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிநேஷ்னல் காங்க்ளோமெரேட். இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் ஆரம்பத்தில் மதுரையில் தான் வச்சுருந்துருக்காங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டராக நம்ம சென்னையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 50 சப்சிடரி கீழே இயங்குறாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு கம்பெனி, எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனினா உங்களுக்கு டிவிஎஸ் மோட்டார். இவங்க ஒரு 3 ஹோல்டிங் கம்பெனிஸ் வச்சுருக்கிறாங்க. எந்தெந்த பேரில் வச்சுருக்காங்க? டிவிஎஸ் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற பேரில் வச்சுருக்கிறாங்க. சுந்தரம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற பேரில் தனியாக வச்சுருக்கிறாங்க. மூன்றாவதாக டிவிஎஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு 10 லிஸ்டட் கம்பெனிஸ் நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்குது. அது இல்லாமல் 15 ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியும் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி 1978 டிவிஎஸ் மோட்டார் 1978 தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. அதுக்கு முன்னாடி 62 டிவிஎஸ் ஹோல்டிங் அப்படிங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. லேட்டஸ்ட்டாக 1992 தான் புதுசாக சப்ளை செயின் டிவிஎஸ் சப்ளை செயின் அப்படிங்கிற இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. 4வது தலைமுறையாக தொடர்ந்து இந்த டிவிஎஸ் நிறுவனத்தை இந்த ஓனர்ஸ் எல்லாருமே வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க. இவங்களை பொறுத்த மட்டும் இவங்க மெயினாக அவங்களுடைய இது வச்சுருக்கிறது ட்ரஸ்ட்டு. அவங்களுடைய கிளையண்ட் கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, கஸ்டமர் சர்வீஸில் டிவிஎஸ் ஒரு பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் 10 லிஸ்டட் கம்பெனிஸ் இருந்தாலும் கூட நான் செலக்டிவாக சில ஒரு 5 கம்பெனி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 5 கம்பெனிலையும் உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளாக திறனாய்வு செய்து நல்ல கம்பெனிகளாக, ஏன்னா டிவிஎஸ் குரூப் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் குரூப். அந்த கம்பெனிஸ்லேருந்து நம்ம ஒரு சில கம்பெனிஸாவது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் வைத்துக்கொள்வது நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிற கம்பெனி, முதல் கம்பெனி டிவிஎஸ் மோட்டார். இந்த பதிவின் போது அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2348 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 1,11,574 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க. நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ஆனால் ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா தான். ஏன்னா அடிக்கடி இவங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. அதனால் இறுதியாக ஃபேஸ் வேல்யூ ₹1 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல குட் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த டிவிஎஸ் குரூப்பில் ஒரு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிவிஎஸ் மோட்டருக்கு கொடுக்கலாம். டெட் ஈக்விட்டியை குறைச்சிட்டு வர்றாங்க. 3.73 இருக்குது. கடந்த 5 வருடங்களாக இவங்களுடைய ப்ராஃபிட் அதிகமாகத்தான் இருக்குது. இறுதியாக 1822 கோடி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24%. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 13லேருந்து 15% இருந்தாலே அந்த கம்பெனிக்கு நல்ல க்ரோத் இருக்குதுன்னு அர்த்தம். இவங்க 24% கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு க்ரோத்தபிள் கம்பெனி. ப்ரமோட்டர் 50% வச்சுருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20%, டிஐஏ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் 20%. கண்டிப்பாக இவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட டார்லிங் சொல்லலாம். எல்லா கம்பெனியுமே இந்த டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வச்சுருப்பாங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இவங்களுடைய நெட் சேல் பேக்கப்பாக 39,144 கோடி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமொபைல் துறையில் 3வது லார்ஜஸ்ட் கம்பெனி. அதுவும் மெயினாக 2 வீலர் மேனுஃபேக்சர். அதே மாதிரி டாப் 10 கம்பெனிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் இந்த கம்பெனி 10வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டிவிஎஸ் மோட்டார். நிறைய பிராண்ட்ஸ் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பாச்சி, ரைடர், ஸ்கூட்டி. இந்த கம்பெனியோட டிவிஎஸ் ஸ்கூட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இப்போவும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய, இந்த கம்பெனிக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வண்டி. ஸோ அப்படிப்பட்ட இந்த டிவிஎஸ் மோட்டார் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு, ஆட்டோமொபைல் துறையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா புதுசாக அடுத்தடுத்து இன்னும் பல புதிய பைக்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி லேட்டஸ்ட்டாக ரைடர் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ
இந்த மாதிரி புது பைக்ஸு, அது மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வருது, ஏன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பைக்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இவங்க மும்முனைப்போடு ஈடுபடும் போது இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எங்கேயோ போயிடும், வாங்கி வைக்கிறவங்களுக்கும் நல்ல டிவிடெண்ட்டும் கிடைக்கும். ஸோ அதனால் டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிவிஎஸ் மோட்டார் ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஏற்கனவே உங்கள் ஆட்டோமொபைல் துறையில் இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக என்ன வேணும், டயர் வேணும் இல்லையா, அதை இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணால் இவங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு குவாலிட்டி, பெட்டரான ப்ரைஸில் கிடைக்கும். அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா அப்படிங்கிற இந்த கம்பெனி. மெயினாக இவங்க ஆட்டோ ஆன்சிலரி, டயர்ஸ் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்ஸு அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருவாங்க. இந்த பதிவின் போது அந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3994. அது நான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா என்ன இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 3043 கோடி தான். இட்ஸ் ஸ்மால் கேப் கம்பெனி. ஆனால் விலையை பாருங்களேன், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3994 ரூபாய் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த விலையை பார்க்கும்போது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சுருக்காங்க. ஸ்வாட் அனாலிசிஸில் 7 பாயிண்ட்ஸு. டிவிடெண்ட் ஈல்டு நல்லா கொடுத்துருக்காங்க, 1.20 கொடுத்துருக்காங்க. நல்ல குட் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட நெட் சேல் பேக்காக 2926 கோடி கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 107 கோடி. கடந்த 5 வருடங்களாகவே அதிகரித்து தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமொபைல் துறையில் வளர்ச்சி அடையும் போது இது ஆட்டோ ஆன்சிலரி, நிச்சயமாக இந்த துறைகளும் நல்ல வளர்ச்சியை தான் உங்களுக்கு கொடுக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 9.7%ஆகவும் டெட் ஈக்விட்டி 0.75% வச்சுருக்கிறாங்க. ப்ரமோட்டர் கிட்ட 45%, பப்ளிக் 48% வச்சுருக்காங்க. ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இங்கே ரொம்ப கம்மி. ஏன்னா எந்த அளவு ப்ரமோட்டர் வச்சுருக்காங்களோ அதே அளவு பப்ளிக் தான் வச்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பப்ளிக் அதிகமாகவே வச்சுருக்கிறாங்க அப்படி சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னா டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான். 2 வீலர்ஸ்க்கும் பண்ணி கொடுக்குறாங்க, 3 வீலர்ஸ்க்கும் பண்ணி தராங்க. டயர்ஸு, டியூப்ஸு டொமஸ்டிக் லெவல்லையும் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரி லெவல்லையும் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய டயர் வெரைட்டிஸ் வந்து நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸு, நம்மளுடைய டிராக்டர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே வந்து என்ன பண்ணி கொடுக்குறாங்க, அந்த டயரில் பெரிய பெரிய டயர்ஸு அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி தரக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு கம்பெனி. ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்பு ஸ்மால் கேப்பு தான், ஆனால் ஷேர் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்த போதிலும் ஒரு லாங் டேர்மில் வாங்குறதுக்கு டிவிஎஸ் குரூப் அப்படிங்கிறதுனால பெருசாக உங்களுக்கு இந்த கம்பெனிலாம் பெரிய லெவலில் பிரச்சனைகளை உண்டு பண்ணாது. லாங் டேர்மில் வாங்குறவங்க வேணால் சஜஸ்ட் பண்ணலாம். பட் விலையை வைத்து பார்க்கும்போது சற்று விலை அதிகமான விலையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மூன்றாவதாக இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி லேட்டஸ்ட்டாக 2023 ஐபிஓ வழியாக வந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து டிவிஎஸ் சப்ளை செயின்ஸ் சொல்யூஷன் லிமிடெட். இந்த கம்பெனி மெயினாக எதுக்காக வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ்க்காக வந்தாங்க. டிவிஎஸ் குரூப்பில் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கிற கம்பெனி இவங்க மட்டும்தான். ஏன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்த கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 169 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 7455 கோடி. நெட் சேல்ஸ் 1938 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 105 கோடியும் காமிச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் 43%, பப்ளிக் 49% வச்சுருக்கோம். இவங்க 2 செக்மெண்ட்ஸ் கீழே வேலை பார்க்குறாங்க. இன்டகிரேட்டட் சப்ளை செயின் சொல்யூஷன் அப்படிங்கிற பேர்லையும் நெட்வொர்க் சொல்யூஷன் அப்படிங்கிற பேர்லையும் இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனி மெயினாக சப்போர்ட் பண்ணுறது லாஜிஸ்டிக்ஸ்க்கு தான். அப்புறம் என்ஜினியரிங்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, கொரியர் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணக்கூடிய கம்பெனி. இவங்களுடைய கிளைண்ட் லிஸ்ட்டாக நல்ல பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிவ், டிஃபென்ஸு, என்ஜினியரிங், எஃப்எம்சிஜி, இ-காமர்ஸ் இப்படி எல்லா துறையிலையுமே இவங்க வந்து நெட்வொர்க் சொல்யூஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க மெயினாக வந்து யாருக்கிட்டெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹுண்டாய், சோனி இந்தியா, ஜான்சன், ஹிட்டாச்சி, அசோக் லைலாண்ட் எல்லாருக்கூடையும் இவங்க டைப் வச்சுருக்காங்க. இந்த டிவிஎஸ் சப்ளை செயின்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஐபிஓ வழியாக வந்த கம்பெனி. கிட்டத்தட்ட 32 வருடங்களுக்கு பிறகு டிவிஎஸ் குரூப்லேருந்து வந்த ஒரு புது ஐபிஓ. ஸோ குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனி. எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ குறைந்த விலையில் ஒரு காங்க்ளமேட் கம்பெனி, அதுவும் டிவிஎஸ் குரூப்பில் தேடுறவங்களுக்கு டிவிஎஸ் சப்ளை செயின்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு மிகச்சிறந்த ஒரு தேர்வாக கண்டிப்பாக இருக்கும். டிவிஎஸ் குரூப்பில் நம்ம 4வதாக பார்க்க போகிற கம்பெனி டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரி, மெயினாக இவங்க ட்ரக்கில் வர்றாங்க. அப்புறம் மோட்டார் சைக்கிள் பார்ட்ஸும் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் விலை பார்த்திங்கன்னா மிக அதிகம். கிட்டத்தட்ட 12,023 அப்படிங்கிற இடத்துல ஒரு ஷேர் விலையே அந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
இவங்களுடைய மார்க்கெட் கேப் 24,370 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸில் 6 பாயிண்ட்டும் ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயும் இருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடெண்டும் கொடுத்துட்டு வராங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் 33,564 கோடி. நெட் ப்ராஃபிட் 1,372 கோடி கொடுத்துட்ருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இஸ் குட், 20% கொடுத்துருக்காங்க. பட் டெட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, 7.72 வச்சுருக்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம், ப்ரமோட்டர் தங்களோட ஹோல்டிங் 74% அதை விட அதிகமாக கொண்டு போய் பிளட்ஜிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தபோதில் நான் டிவிஎஸ் குரூப்பில் தேடும்போது இந்த கம்பெனி தான் கொஞ்சம் எனக்கு கிடச்சிச்சு. மீதி கம்பெனிலாம் இன்னும் கொஞ்சம் புவராக இருந்தாங்க. ஸோ அதனால் இது ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் எனிவே எப்போதுமே நேயர்கள் ப்ரமோட்டர் பிளட்ஜிங் இல்லாத கம்பெனியாக தேடணும். அவங்க பிளட்ஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியால் அதிக அளவு டிவிடெண்ட்லாம் கொடுக்க முடியாது. கொஞ்சம் நாளே கடன் அப்படி சொல்லிட்டுலாம் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்களுடைய அசட்டெல்லாம் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளட்ஜிங் இல்லாத கம்பெனியாக தேர்வு செய்யுங்க. அதே மாதிரி கடன் இல்லாத கம்பெனியாக தேர்வு செய்யுங்க. கடன் இருந்தாலும் 5 வருடங்களுக்கு கடன் தொகையெல்லாம் அவங்க குறைத்து கொண்டு வராங்களா, இல்லை கடன் அதிகமாகிட்டே வருதா, இதெல்லாம் கொஞ்சம் நேயர்கள் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது பார்த்தாங்கன்னா அந்த கம்பெனியோட ஸ்திரத்தன்மையை அவங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இதுக்கு நம்ம பெரிய லெவல்லலாம் கொடுக்க முடியாது. சுந்தரம் கிளேட்டன் அப்படிங்கிற பேரில் லார்ஜஸ்ட் இது ஒரு ஆட்டோமேட்டிவ் கம்பெனி. இவங்க சிலிண்டர் ஹெட்டு, சிலிண்டர் பேரலு, வீல் பண்ணி கொடுக்கறது, கியர் ஹவுசிங் ஹேஸ்டிங்ஸ் பண்ணி கொடுக்கறது, ஃபில்டர் ஹவுசிங் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வேரியஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. இவங்களுடைய ப்ரொஃபைல் நல்லா இருந்த போதிலும் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பிளட்ஜிங்கும் அந்த டெட் ஈக்விட்டியும் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர ஒரு வாங்கி வைப்பதற்கு ஒரு உகந்த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பெனி நம்ம சொல்ல முடியாது. டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற கம்பெனி சுந்தரம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி இந்த பதிவின் போது பார்த்திங்கன்னா இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4,502 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 50,121 கோடி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனி. இவங்களுடைய நெட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 5,476 கோடி. நெட் ப்ராஃபிட் 1,271 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 13% வச்சுருக்காங்க. பட் டெட்டு இவங்கள்ட்டையும் இருக்குது, 4.31 வச்சுருக்கிறாங்க. ப்ரமோட்டர் 37%, எஃப்ஐஐஸ் 13%, டிஐஐ 12%, பப்ளிக் இந்த கம்பெனி எல்லாத்துலேயுமே நான் பார்த்த வரைக்கும் இந்த டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே பப்ளிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல் இருக்குது. அதே அளவுக்கு பப்ளிக்டையும் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த சுந்தரம் ஃபினான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 35% வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனியில் எஃப்ஐஐஸ் டிஐஸ்லாம் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி ரொம்ப ஓல்டஸ்ட்னே சொல்லலாம். அதே மாதிரி லார்ஜஸ்ட் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்கு? கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு. அதை சொன்ன அவங்க டிவிஎஸ் மோட்டர் பண்ணுறாங்க இல்லையா, அங்கேயே போய் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஃபினான்ஸும் அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. டாக்குமெண்டேஷன் ரொம்ப கம்மி, அவங்களுக்குள்ளே பண்ணுறதுனால உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் நமக்கு ரொம்ப கம்மியாயிருது. கமர்ஷியல் வெஹிக்கிள், டொமஸ்டிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஈஸியாக ஃபினான்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் சர்வீசஸ்லேயும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனி நாட் ஓன்லி ஃபார் 2 வீலர், காரு, அது இல்லாமல் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் இவங்க ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் செக்மெண்ட்லேயும் இருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் சொல்யூஷன், அதுமாதிரி டயருக்குமே இவங்க ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. லாஜிஸ்டிக் சர்வீஸ்லேயும் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி இந்த சுந்தரம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஸோ நான் பேங்கிங் வரிசையில் தேடுறவங்களுக்கு இந்த சுந்தரம் ஃபினான்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ். நல்ல சிட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா லிஸ்டட் கம்பெனிஸாக மாறின பிறகு ரெகுலராக அவங்களுடைய ப்ரொஃபைலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிவிஎஸ் அப்படிங்கிற குரூப் அப்படின்னா சென்னையிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எல்லாருக்குமே மிக பிரபலமான ஒரு கம்பெனி. அந்த காங்க்ளமேட் வரிசையில் நம்ம ஒரு ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக டிவிஎஸ் மோட்டரை கொடுக்கலாம், இரண்டாவதாக டிவிஎஸ் சப்ளை செயின்ஸை கொடுக்கலாம், மூன்றாவதாக டிவிஎஸ் ஸ்ரீ சக்கராவை கொடுக்கலாம், நான்காவதாக சுந்தரம் ஃபினான்ஸையும், இறுதியாக டிவிஎஸ் ஹோல்டிங்கை வச்சுக்கலாம். என்னுடைய அபிப்பிராயத்தில் நான் இந்த மாதிரி ஆர்டரிங் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டிவிஎஸ் குரூப்பில் எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கம்பெனியை
ஒரு நீண்ட கால அடிப்படையில் இவங்களுக்கு நல்ல பாரம்பரியம் இருக்குது. இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு காணா போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம்லாம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு காங்க்ளமெண்ட்டை தேடுறவங்களுக்கு டிவிஎஸ் ஒரு சிறந்த சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. நன்றிப்பா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BTech, Biotechnology with specialization in computer science and biology.